கிருஷ்ணா. வணக்கம் மகாராஜா. பாடியது குயிலோ என்று நினைத்தேன். மகாபிரபுவின் சாம்ராஜ்யத்தில் குயில்கள் படகு சவாரி கூட செய்யுமோ? ஆனந்தமாக பறப்பதும் அற்புத கானம் இசைப்பதும் குயில்களுக்கும் பெண்களுக்கும் ஸ்ரீதன சொத்து. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஆனந்தமாக இருப்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கூட பிறந்த சொத்தாகவே இருக்கிறது. ஆனால் அந்த பாக்கியம் மன்னனுக்கு மட்டும் இல்லை. ஏன் பிரபு? 8 திசையிலும் கடமை எனும் ஈட்டி, அதன் நடுவே நின்று தினசரி நடனம், அதுதானே இந்த ராஜாவின் வேலை. இன்றைக்கு என்ன அரசாங்கம் நடக்கும்? மழை பெய்ததா? பயிர் விளைந்ததா? படையை திரட்டு, பாசருக்கு கொண்டு போ. எத்தனை சுமைகள், எத்தனை சுமைகள்! எப்படித்தான் தாங்குறீர்களோ தாங்க. அத்தனை சுமையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் ஓடி வர எனக்கு இருக்கும் ஒரே தனியிடம் இந்த வசந்த மண்டபம் தான். இதுதான் வசந்த மண்டபமா? கேட்டதுண்டு, ஆனால் கண்டதில்லை. இன்றைக்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்துவிட்டது என்று இந்த வசந்த மண்டபம் எனக்கு சொல்லுகிறது. அளவு கடந்த புகழ்ச்சி. இல்லை கிருஷ்ணா, நீ வந்த பிறகு ஒவ்வொரு இடத்திலும் மெருகு போட்டுக் கொண்டிருக்கிறாள் அழகு தேவி. கண்ணில்லாத மங்கை போல் இருந்த இந்த இடத்திற்கு நீ கண் திறந்து வைத்து விட்டாய். இதுபோல் என் வாழ்வில் புதிய ஒளி பிறக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் நான். தாங்களோ விஜயநகர மண்டலத்தின் ஏக சித்திராதிபதி, எகிரி வரும் ஏட்டிக்கும் இமை கொட்டாத வீரர், ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர கிருஷ்ணதேவராயர். ஆசை வைத்தால் கிடைக்காதா? இல்லை கிருஷ்ணா, நீ நினைப்பது போல் உல்லாச வாழ்வு எனக்கில்லை. சொல்ல போனால் அலுத்து களைத்திருக்கிறேன் நான். ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் மகாராஜா. ஓய்வா? அது காணல் நீர் போல் என் கைகளுக்கு அகப்படாமல் எட்டி எட்டி போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது என் கண் முன்னாலே வந்துவிட்டது. எங்கே? எனக்கு தெரியவில்லையே. நேற்று சபையில் சுற்றி சுற்றி வந்தது, இன்று என் முன்னாலே வந்துவிட்டது. நானா? ஆமாம், அரச அவையிலே நீ ஆடினாய். ஆடினேன். சபையெல்லாம் ஆடிற்று. ஆடட்டும். வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. போகட்டும். அது மனதிற்கு புதிய சக்தியை கொடுத்தது. கொடுக்கட்டும். அது காதலில் முடிந்தது. முடியட்டும். அது மட்டும் கூடாது. ஏன் கிருஷ்ணா? தாங்களோ மன்னாதி மன்னர், நானும் சாதாரண பெண். சாதாரண பெண்ணா? மகரந்தத்தின் இனிமை மலருக்கு தெரியாது, முத்தின் அருமை சிப்பிக்கு தெரியாது. அழகு கலையின் உருவமே நீதான் கிருஷ்ணா. உன்னை அடைவதென்றால் நான் எதையும் தியாகம் செய்ய சித்தமாயிருக்கிறேன். நிஜமாகவா? இதுவரையில் என்னை பொய்யன் என்று சொல்லி பிழைத்து போனவர்கள் யாரும் இல்லை. ஐயோ, என்னை பயமுறுத்துகிறீர்களே. சரி, பார்க்கலாம். எனக்காக ராஜாங்கத்தையே தியாகம் செய்ய வேண்டும் என்றால் செய்வீர்களோ? நிச்சயமாக. என்னை விட்டு எந்த நேரமும் பிரியக்கூடாதென்றால்? பிரியவே மாட்டேன். என் அனுமதி இல்லாமல் யாரோடும் பேசக்கூடாதென்றால்? பேசவே மாட்டேன். எங்கே? இதோ. அப்பப்பா, உங்களை போய் காதலுக்காக இப்படி தியாகம் செய்பவர்களை இதுவரையிலும் நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. காரணம், உன் சுந்தரிகள் பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. கிருஷ்ணா. பிரபு, இந்த நாள் தான் என் வாழ்விலே ஈடு இணையில்லாத இன்ப நாள். இந்த நாளேதான் என் எண்ணமும் பலித்த நாள்.